சிம்பிளா செய்யற நல்ல டேஸ்டா இருக்கு, நல்ல மொறுமொறுன்னு இருக்கு. இந்த வெங்காய பக்கோடா எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இன்றைக்கு வந்து வெங்காய பக்கோடா செய்ய போறேன். ஸோ அதுக்கு வந்து இதில் நான் கடலை பருப்பு 1 கப் இல்லாட்டிக்கு 215 கிராம் கடலை பருப்பு எடுத்து கழுவி போட்டு தண்ணியில் நனைய வச்சுனா ஒரு 5 மணித்தியாலம் இந்த இருக்கு. நல்லா நனைஞ்ச பிறகு தண்ணியை வடிச்சிருக்கிறேன். இப்போ இது நாங்கள் வந்து அரைச்செடுப்போம். இதில் வந்து நான் ஒரு கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் இருக்க கடலை பருப்பு இருக்கு, இதில் அரைவாசியை முதல் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இதுல நான் அரைவாசி போட்டிருக்கேன், இதுல மிச்ச அரைவாசி இருக்கு. இப்ப நாங்க இதை பட்டை அரைச்செடுப்போம் தண்ணி சேர்க்கையில. இந்த இருக்கு நான் முதல் அரைவாசியை போட்டு தண்ணி சேர்க்காம நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இந்த இருக்கு இப்படி பட்டை அரைச்சா பிறகு இதை ஒரு செப்பரேட் பவுல்ல வந்து இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு இப்படி செப்பரேட்டா இறக்கி இருக்கிறேன். இப்ப இந்த அதே கிரைண்டர்ல வந்து இருக்கிற மிச்ச பாதியை வந்து நறுவலா அரைச்செடுக்கணும். இந்த இருக்கு மிச்ச பாதியை போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து பட்டை அரைச்சிடாங்க, நறுவலா அரைச்செடுப்போம். இருக்கிற மிச்ச அரைவாசியை போட்டு பட்டை அரைக்கையில தான் நறுவலா தான் அரைச்சிருக்கிறேன். தண்ணி சேர்க்காம நறுவலா அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து நாங்க பட்டை அரைச்சி வச்ச மேல இந்த கடலை பருப்புக்கு இறக்கி விடுங்க. இப்படி இறக்கி இருக்கிறேன். இப்படி இறக்கின பிறகு இதுல வந்து இஞ்சியை முள்ளியை முடிக்கிறதுக்கு உரல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து இஞ்சி இருக்கு, இப்படி பீஸ் சொன்னா நான் 4 எடுத்திருக்கேன். எல்லாட்டிக்கு 12 கிராம் இருக்கு. இப்ப இதை இதுல போடுங்க. போட்டுட்டு இப்ப இதை இடிச்சுடுங்க. முதல் இந்த இருக்கு. இதை எப்படி இடிச்சிருக்கேன். இடிச்சா பிறகு வந்து உள்ளிப்பல்ல இருக்கு 4 அல்லது 16 கிராம் இருக்கு. இப்ப இதையும் இதுல போட்டுடுங்க. நல்லா பட்டை அடிச்சுடுவோம். இந்த இருக்கு நான் இப்படி அடிச்சிருக்கேன். இப்ப இதை பரம்ப இறக்கிருப்போம். இப்படி நான் பிரம்பா இறக்கி இருக்கிறேன். இப்படி இறக்கின பிறகு நாங்க அரைச்சு வச்ச கடலை பருப்புக்குள்ள வந்து நாங்க இடிச்சு வச்ச உள்ளியையும் இஞ்சியையும் சேருங்க. இதுல வந்து பச்சை மிளகாய் இருக்கு, எடுத்து நான் நீட்டா சின்ன மெல்லிசா வட்டி இருக்கேன். 5 பச்சை மிளகாய் இதை சேருங்க. இதுல வந்து கருவேப்பிலை இருக்கு, நான் 3 காம்பு கருவேப்பிலை எடுத்து இப்படி வட்டி இருக்கேன். இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து பெருஞ்சீரகம் இருக்குது 1 டீஸ்பூன், இதையும் இதுல சேருங்க. இதுல அந்த நறுவலா அரைச்ச காஞ்ச மிளகாய் இருக்குது, சில்லி ஃபிளேக்ஸ், நான் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். பட் நீங்க உங்களோட உரைப்பை பார்த்து நீங்க சேருங்க. உங்களுக்கு தேவைக்களவான உப்பு சேருங்க. பட் இப்போதைக்கு நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இந்த இருக்கு நான் கை கழுவி இருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு நான் இப்படி மிக்ஸ் பண்ணிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதுல வந்து வெங்காயம் இருக்கு. ஒரு அளவான வெங்காயம் சொன்னா ஒரு 5 எல்லாட்டிக்கு 350 கிராம் வெங்காயம் எடுத்து இப்படி நீட்டா வெட்டி இருக்கேன். இதுக்கு சிவப்பு வெங்காயம் பாவச்சிங்கன்னா தான் டேஸ்டா இருக்கு. இப்போ இதை இதுல போடுங்க. நான் வெள்ளனே இந்த வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணலைன்னு சொன்னா வெங்காயத்துல வந்து தண்ணி விடுபடும். ஸோ அதால தான் நான் கடைசியில வந்து வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்றேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நாங்க வந்து பொரிச்செடுப்போம். இந்த வெங்காய பக்கோடா பொரிக்கிறதுக்கு இதுல எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இந்த இடத்துல நாங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த பக்கோடா வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி கையில் எடுத்துட்டு இப்படி எண்ணெய்க்கு போட்டு விடுங்க. இந்த இருக்கு நான் போட்ட உடனே நிறைய பபிள்ஸ் வந்திருக்குல்ல,
இது நல்லா பொரிஞ்சு வரைக்கும் இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வரும், அது வரையும் பொரிச்செடுப்போம். இப்போ ஒரு 3 நிமிஷமா பொரிஞ்சோன்னு இருக்குது. எண்ணெய் கொதிக்காம பக்கோடா போடுறாங்கன்னா எண்ணெயை வந்து இழுத்து எடுத்துரும். இப்போ ஒரு 4-1/2 நிமிஷமா பொரிஞ்சோன்னு இருக்கு. இந்த எண்ணெயெல்லாம் பபிள்ஸ் எல்லாம் நிறைய வந்து கொஞ்சம் வத்தி கொண்டு வருது. எண்ணெய் வந்து இந்த எண்ணெய் பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷமா பொரிஞ்சோன்னு இருக்கு. இந்த பபிள்ஸ் எல்லாம் லைட்லியா வத்தி கொண்டு வருது, எண்ணெய் வந்து அடங்கணும். இப்போ 8 நிமிஷமா பொரிஞ்சோன்னு இருக்கு. எண்ணெய் கொஞ்சம் பொரியணும். இன்னொன்று வந்து ஹீட்டை வந்து கூட்டி வச்சு பொரிச்சிங்கன்னு சொன்னால் வெளியில் கோல்டன் ப்ரௌனாக வரும், மற்றது உள்ளுக்கு அவியாது, அதோட வந்து முரண்டு வராது. இப்போ நான் சரியாக வந்து 9-1/2 நிமிஷம் பொரிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கே பார்க்க தெரியுது இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்திருக்கு. இப்படி வரைக்கும் நீங்கள் அதை இறக்கி இருக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நான் ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்டில் இறக்கி எடுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்செடுக்க போறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பக்கோடா செய்து முடிஞ்சது. பக்கோடா வந்து சூட்டோட வந்து மூடி விட்டுறாங்கன்னு சொன்னா இலகீரும், கிறிஸ்பியா இருக்காது, நல்ல பெர்ஃபெக்டா பொரிஞ்சு முறுமுரண்டு இருக்கு.